ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ரீசெண்டா தனுஷ் அண்ட் முன்னாலி தாக்கூர் இவங்க ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இவரு குடும்பத்தோட இன்ட்ரோவும் கொடுத்துட்டு வரான் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிட்டே இருக்கும். இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ண பாருங்க. அதாவது ரீசெண்டாக கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்கள் வந்து முன்னாலி தாக்கூர்னு சொல்லக்கூடிய அதாவது நார்த் இந்தியன் ஆக்டரோட வந்து பார்த்தீங்கன்னா டேட்டிங் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்தையும், அதாவது இவங்க ரீசெண்டாக நடிச்சிருக்கக்கூடிய சன் ஆஃப் சர்தார் 2 படத்துக்கு ஈவெண்ட்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் வந்து கலந்துக்கிட்டார் அப்படின்ற விஷயம்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க பர்சனலாகவே டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்லாம் கிடைச்சிருக்கு. அதையும் தாண்டி இன்னொரு ஒரு ஸ்டெப் மேலே போயிருக்காங்கன்றது தான் இங்கே கொஞ்சம் கேள்வியாக பேசப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா தனுஷோட வீட்டில் இருக்கக்கூடிய அதோட அவங்க அக்கா ஆகட்டும் இல்லை அண்ணா ஆகட்டும் இவங்க எல்லாமே முன்னாடி தாக்கரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களாம். அவங்களும் இவங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரியும் இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலா சேட்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் வீட்டுக்கே கூட்டிட்டு போய் இவங்க எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதுதான் இங்கே கொஞ்சம் சர்ச்சையாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவருடைய இட்லி கடை படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி தாக்கல் வந்து வரப்போறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்கு ஹெல்ப்பாகவும் இருக்க போறாங்கன்ற மாதிரிலாம் நியூஸ் கிடைச்சிருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்ற விஷயம் தெரியல. பட் இருந்தாலும் இவங்களுக்குள்ள கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் பாலிவுட் வட்டாரத்தில் பெருசாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரப்போற அடுத்த ஈவெண்ட்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் நடிக்க போறாங்கன்ற மாதிரியும் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. பட் என்ன படம் யார் டைரக்ட் பண்ண போறான்ற விஷயம்லாம் கிடைக்கலன்றதால அடுத்தடுத்து இவங்க இருக்கக்கூடிய அதாவது இவங்க பார்ட்டிக்கு போறது ஃபங்க்ஷன் போறது ஒன்னா பார்த்தீங்கன்னா வெளியே டேட்டிங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கிடைச்சிட்டே இருக்கிறதால தான் இது ஒருவேளை தனுஷோட செகண்ட் மேரேஜா கூட இருக்க வாய்ப்பா மாறுமோ அப்படின்ற விஷயம் நிறைய பேரால எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் இவங்களை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயமும் இங்க பேசப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி தனுஷ் வந்து நிறைய பேரோட டிவோர்ஸ் விஷயத்துல இவரோட பேர் இன்வால்வ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸும் அப்டேட்டும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட் என்ன விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.